சின்ன மருமகள் சீரியல்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். இங்க கருப்பு வந்து சேது கிட்ட தமிழை பத்தி பேச போக அப்ப சேது வந்துட்டு தமிழ் டாக்டர் படிக்கிற லட்சணத்தை நீயே பாரு அப்படின்னு சொல்லிட்டு சக்தி கூட சுத்துறத கருப்பு கிட்ட போன்ல காட்டி சேது கோபப்படுறாரு. இதை பார்த்துட்டு தமிழ் கிட்ட கருப்பு வந்து கேட்கவும் தமிழ் வந்துட்டு முட்டாளுங்க தான் சந்தேகப்படுவாங்க, அவனுங்களை திருத்தவே முடியாது, நம்ம வாழ்க்கைய நாம பார்த்துட்டு போய்கிட்டே இருக்கணும், சந்தேக கண்ணோட பார்த்தா எல்லாமே தப்பா தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கருப்பு கிட்ட எடுத்து சொல்றாங்க. அடுத்து பார்த்தா இந்த போஸ் வந்துட்டு ராஜாங்கத்தை போலீஸை வச்சு கைது பண்ண வைக்கிறதுக்காக ராஜாங்கம் பேரை சொல்லி பணம் வாங்கி செல்லப்பாண்டி ஏமாத்தின ஆட்களை ஃபுல்லா போய் பார்த்து பேசி நீங்க எவ்வளவு பணம் ஏமாந்தீங்களோ அந்த பணத்தை விட 5 மடங்கு எக்ஸ்ட்ரா தாரேன் அப்படின்னு சொல்லிட்டு செல்லப்பாண்டி கிட்ட ஏமாந்த எல்லா பேத்துக்கிட்டையும் போஸ் பேசி அவங்க எல்லாத்தையும் ராஜாங்கத்துக்கு எதிராக கம்ப்ளைண்ட் கொடுக்க வைக்கிறாரு. அந்த வகையில செல்லப்பாண்டி கிட்ட ஏமாந்த எல்லா பேருமே போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க முடிவு பண்ணி கம்ப்ளைண்ட்டும் கொடுத்துறாங்க. இந்த விஷயம் ராஜாங்கம் காதுக்கும் வந்துருது. அதோட இந்த கேஸ்ல மட்டும் எஃப்ஐஆர் போட்டுட்டாங்கன்னா ராஜாங்கத்தோட அமைச்சர் பதவியே போயிரும். அதனால இந்த விஷயத்த சேது கேட்டுட்டு செல்லப்பாண்டியும் தமிழோட குடும்பத்துல ஒருத்தரையும் உயிரோட விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சேது ரொம்பவே கோபப்படுறாரு. ஆனா ராஜாங்கம் வந்துட்டு ஐயா சேது பொறுப்பா, பொறுமையா இருப்பா, ஏற்கனவே நம்ம குடும்பத்துல நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்கியா, இப்ப இது வேறையா, நீ ஏதும் போய் பிரச்சனை மேல பிரச்சனை பண்ணிடாதேயா, நான் தான் பணம் வாங்கலல்ல, பணம் வாங்கினது எல்லாமே செல்லப்பாண்டி தானே, அப்புறம் எதுக்கியா நாம பயப்படணும், முறைப்படி இந்த பிரச்சனையை சந்திச்சா நான் நிரபராதி அப்படின்னு நிரூபிச்சிடலாம்ல ஐயா, நீ எதுக்கியா கோவப்படுற, இதை நான் பார்த்துக்கிறேன், நீ போயா சேது அப்படின்னு சொல்லிட்டு சேதுவை ராஜாங்கம் சமாதானப்படுத்துறாரு. இந்த பக்கம் பார்த்தா இந்த விஷயம் தமிழுக்கு தெரிஞ்சு செல்லப்பாண்டிய பிடிச்சி திட்டுன்னு திட்டுறாங்க. ராஜாங்கம் மாமா எவ்வளவு பெரிய மனுஷன், எவ்வளவு நல்ல மனுஷன், அவரு பேரை பயன்படுத்தி இப்படி பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு செல்லப்பாண்டிய பிடிச்சி கத்துன்னு கத்துறாங்க. அதோட தமிழே போலீஸை வர சொல்லி செல்லப்பாண்டி செஞ்ச எல்லா விஷயத்தையும் போலீஸ்கிட்ட வாக்கு மூலமா கொடுக்க சொல்லி போலீஸ்கிட்ட செல்லப்பாண்டிய சரணடைய வச்சிடுறாங்க. தமிழ் செஞ்ச இந்த காரியத்தினால ராஜாங்கத்தை சிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போஸ் போட்ட பிளான் மொத்தமும் வீணா போயிருது. மொத்த பிளானும் வேஸ்டா போனதுனால போஸோட பேச்சை கேட்டு ராஜாங்கம் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்த ஆட்களுக்கு பேசின மாதிரி கொடுக்க வேண்டிய பணத்தை போஸ் கொடுக்கல. இதனால கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க எல்லாரும் ராஜாங்கத்தோட வீட்டுக்கு வந்து ஐயா மன்னிச்சிருங்க ஐயா, உங்க தம்பி மகன் போஸ் சொல்லித்தாயா இதை நாங்க செஞ்சோம், இல்லைன்னா உங்க மேல நாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்போமாயா, பணத்தை இழந்துட்டு தவிச்சுக்கிட்டு இருந்தோமையா, அந்த சமயத்துல 1 லட்சத்துக்கு 5 லட்சமா தாரேன், கம்ப்ளைண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போஸ் சொன்னாரியா, அதனாலதாயா உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தோம், எங்களை மன்னிச்சிருங்கய்யா, இப்போ எல்லாம் முடிஞ்ச பிறகு போஸ் வந்துட்டு எங்களுக்கு பணம் கொடுக்க மாட்டேன்னு சொல்றாரியா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கத்துக்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க எல்லாரும் புலம்ப உடனே இங்க சேது வந்துட்டு ஏயா பணத்துக்கு ஆசைப்பட்டு அப்பா மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு இப்போ பணம் கிடைக்கல அப்படின்னு தெரிஞ்சதும் அதையும் இங்கேயே வந்து சொல்றீங்களே, நீங்களாம் மனுஷங்களாயா, அப்பா நம்ம ஊருக்கு எவ்வளவு நல்ல விஷயம் செஞ்சிருக்காரு, இதுவே நீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி வந்து அப்பா கிட்ட நடந்த விஷயத்த சொல்லி இருந்தீங்கன்னா அப்பாவே அதுக்கான தீர்வை சொல்லி இருப்பாரு, இப்போ வந்து இங்க நிக்கிறீங்க, ஒழுங்கு மரியாதையா போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு சேது கோபப்படுறாரு. அப்பதான் ராஜாங்கம் வந்துட்டு ஐயா சேது பணத்தை ஏமாந்துட்டு பரிதவிச்சு போயிருக்காங்கய்யா, அதனாலதான் என்ன செய்யறதுன்னு தெரியாம என் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்களை பார்த்து இங்க பாருங்கய்யா, நீங்க செல்லப்பாண்டி கிட்ட எவ்வளவு பணம் ஏமாந்தீங்களோ அந்த பணத்துக்கு வட்டியும் முதலும் சேர்த்து வாங்கிக்கோங்க, அந்த கம்ப்ளைண்ட்டையும் அப்படியே வாபஸ் வாங்கிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்கள அனுப்பி வச்சிடுறாரு. அது மட்டும் இல்லாம இந்த விஷயம் தெரிஞ்ச உடனேயே ராஜாங்கம் மாமாவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் நினைச்சு பார்த்து தன்னோட அப்பாவை
போலீஸை கூட்டிட்டு வந்து கைது பண்ண வச்ச விஷயம் ராஜாங்கத்துக்கும் சேதுவுக்கும் தெரிய வருது. அப்பத்தான் வந்துட்டு பாருங்கயா பாருங்க, உங்க மேல ஒரு சின்ன களங்கம் கூட ஏற்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் எப்படி நடந்துக்கிறான்னு பாருங்க. நீங்க என்னன்னா அவளை வீட்டை விட்டு அனுப்பிட்டு விவாகரத்து நோட்டீஸ் வேற அனுப்புறீங்க, நியாயமாயா இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தான் புலம்புறாங்க. இங்க ராஜாங்கத்துக்கும் சேதுவுக்கும் தமிழ் மேல உள்ள கோபம் குறைஞ்ச மாதிரி தெரியுது. அப்பந்தான் சேது வந்துட்டு இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த போஸ் தானே, இனியும் அந்த பயலை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் எவ்வளவோ தடுத்தும் கோபமா வீட்டை விட்டு சேது கிளம்பி போயிடுறாரு. அடுத்து பார்த்தா இந்த விஷயம் எல்லாமே போஸால தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தமிழுக்கும் தெரிய வருது. அதுவும் ஏற்கனவே போஸை இந்த ஊர் பக்கமே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் ஈஸ்வரி கிட்ட சொல்லி வச்சு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது திரும்ப இந்த ஊருக்குள்ள போஸ் வந்து ராஜாங்கத்தை கைது பண்ண வைக்க பிளான் பண்ணதால இனிமேலும் அமைதியா இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போஸ் பத்தின உண்மையை, அதாவது ராஜாங்கத்தை கார் ஏற்றி கொல்ல பார்த்தது, அப்புறம் ஆஸ்பத்திரியில வச்சு கொலை செய்ய பார்த்ததுன்னு இப்படி எல்லா விஷயத்தையும் தமிழ் போலீஸுக்கிட்ட சொல்லிடுறாங்க.